கடையும் போது தோன்றிய அமுதத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்காக விஷ்ணு பகவான் மோகினி ரூபம் எடுக்கிறார். அப்படி மோகினி ரூபம் எடுத்து அவர் தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை கொடுக்க வரும்போது அசுரனான ஸ்வர்ணபானு அப்படிங்கிற அரக்கன் தேவர் மாதிரி வேஷம் போட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்கார்ந்துக்கிற. வரிசையா அமுதத்தை கொடுத்துட்டு வர மோகினி சூரியனோடையும் சந்திரனோடையும் ஒளியால அங்க இருக்கிறது தேவன் இல்ல அசுரன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற. தன்னோட சக்கராயுதத்தால அவரோட கழுத்தை வெட்டிடுறாங்க. அதனால கழுத்து வேற முண்டை வேற அப்படின்னு 2 பகுதிகளா பிரிஞ்சிடுறது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஸ்வரபானு அமுதம் சாப்பிட்டதால அவர் இறக்காம அப்படியே இருக்கார். அவர் வலியால துடிக்க ஒரு நாகத்தோட தலைய துண்டிச்சு அத்தோட உடம்பு பகுதியை வெட்டுண்ட தலையோடையும் அத்தோட தலைப்பகுதியை முண்டத்தோடையும் சேர்த்துடுறாங்க. ஆனாலும் ராகு அப்படின்னு சொல்லப்படுற அந்த தலைப்பாகத்துக்கு வலி போகவே இல்லை. அவர் இங்க வந்து நாகநாத சுவாமியை வழிபட்டு அந்த வலியை போக்கிட்டதாகவும் அதனால அவர் இங்க வர பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இப்போ ராகுவுக்கு சூரியன் மேல சந்திரன் மேல கோபம் இருக்கிறதால சூரிய கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்கிடுறதாவும் சந்திர கிரகணத்தின் போது சந்திரனை விழுங்கிடுறதாவும் சொல்றாங்க. அப்படி விழுங்கினாலும் கழுத்துக்கு கீழே எதுவும் இல்ல அப்படிங்கிற காரணத்தால உடனே கிரகணம் விலகிடுறது.